வாழ்கிறோம். ஆனால் எல்லாருமே உண்மையாக வாழ்கிறோமா அப்படின்னு கேட்டால், ஃபீல் பண்ணி வாழ்கிறோமான்னு கேட்டால் இல்லை. இப்போ வந்து நம்ம டெய்லியும் காலையில் எழுந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், மறுபடியும் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுறோம், தூங்குகிறோம், மறுபடியும் காலையில் எழுந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், இப்படியே போகுது. ஆனால் யார்கிட்டையாவது நீங்கள் வாழ்கிறீங்களான்னு கேட்டால் இல்லை. நம்ம ஜஸ்ட்டு இருக்கோம், பிறந்துட்டோமேன்னு இருக்கோம், அப்படி தான். இப்போ ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. அந்த குழந்தை வந்து யாராவது ஒரு சாக்லேட் கொடுத்தோம்னா அது ஒண்டர் ஆகும். இப்போ வந்து ஏதாவது ஒரு குருவியோ காக்காவோ பட்டாம்பூச்சியோ போச்சுன்னா அதை பார்த்து ரசிக்கும். அப்புறம் வந்து ஒரு மழை வந்துச்சுன்னா மழையை பிடிக்கும், ரசிக்கும். ஆனால் நம்ம அப்படி எடுத்துக்கோங்களேன், நம்ம வந்து மழை வந்துச்சுன்னா ஐயோ டிராஃபிக்கில் மாட்டிடக்கூடாது, சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு நினைப்போம். யாராவது ஒரு சாக்லேட் கொடுத்தாங்கன்னா ஆல்ரெடி கோல்டு இருக்குடா, ஆல்ரெடி சுகர் இருக்குடா, அந்த மாதிரி சொல்லி அதை வாங்க மறுத்துடுறோம். இப்போ யாராவது ஒரு பட்டாம்பூச்சி போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரியில் தான் போடுறோம். ஆனால் அந்த மாதிரி அந்த குழந்தை மாதிரி நம்மளால் ஃபீல் பண்ணி வாழ்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆக்சுவலாக லைஃபுங்கிறது ஒரு கிஃப்ட் மாதிரி. அதை பார்சல் பண்ணி வைக்கிறமே தவிர அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதே இல்லை. ஆக்சுவலாக லிவிங்னா ப்ரீத்திங் இல்லை, இட்ஸ் அ ஃபீலிங். இப்போ உண்மையாக வாழ்கிறவன் சக்ஸஸை அச்சீவ் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ், அவனோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஒரு ஃபெயிலியர் ஆனான்னு வச்சுக்கோங்களேன், இது பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்குவான். ஹர்ட் ஆனால் அப்படின்னா இது ஒரு மீனிங் இருக்குது, இந்த ஹர்ட் ஆகிறதுக்கும் நான் ஒரு மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கடந்து போகிறான். நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஆனால் நம்ம தான் அதெல்லாம் எஸ்டேட் பண்ணுறோம். லைக் அங்கே போனால் தோற்றுருவோம், இதை பண்ணால் நான் தோற்றுருவேன், நான் ஃபெயில் ஆயிடுவேன், அவங்க எதாவது சொல்லிடுவாங்களோ, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து லைஃப்பை மிஸ் பண்ணுறதுக்கான எக்ஸ்கியூசஸாக நான் பார்க்குறேன். பிகாஸ் ஃபியர் கில்ஸ் சான்சஸ், எஃபோர்ட்ஸ் மேக்ஸ் மிராக்கிள்ஸ். நம்ம எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் ஒன்று இருக்குது. அதை யாருமே கேலண்டர்லாம் நோட் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி இப்படி தான் இருக்க போகுது, இப்படி தான் நடக்க போகுதுன்னு ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ ஒய் வேஸ்டிங் த டேஸ் ஒரியிங், இன்ஸ்டேட் லிவ் தம் லவுட்லி. நம்ம ஒவ்வொரு நாளைக்கு மீனிங் கொடுக்கலாம், யாராவது ஒருத்தங்க இன்ஸ்பயர் பண்ணலாம், ஏதாவது ஒரு புது விஷயத்த கற்றுக்கலாம், ஒருத்தருக்கு ஸ்மைல் கொடுக்கலாம். இதுதான் வந்து ரியல் லைஃபு, அதான் லிவ். நீங்களும் ஃபீல் பண்ணி வாழுங்க.